1998 ரிலீஸ் ஆன சோல்ஜர் பிறக்கிற குழந்தைகளை கடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு அன்பு, அறிவு, படிப்புன்னு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம வயலன்ஸை மட்டுமே சொல்லிக் கொடுத்து ஒரு கொடூரமான சோல்ஜரா உருவாக்குறாங்க. இந்த டீம்லயே திறமையான சோல்ஜர் நம்ம ஹீரோ டாடு. இந்த டீமோட கேப்டன் எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வேலை செய்யக்கூடிய ஒரே ஆளு நம்ம ஹீரோ தான். இன்னொரு பக்கம் போதை மருந்து மூலமா உருவான சோல்ஜர் இருக்காங்க. இந்த டீமோட கேப்டனும் நம்ம ஹீரோவோட கேப்டனுக்கும் உங்க ஆளுங்க பெருசா இல்ல எங்க ஆளுங்க பெருசான்னு வாங்க மோதி பாப்போன்னு சண்டை போட்டி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அந்த போதை மருந்து சோல்ஜர் அடிச்சே கொண்டுட்டான். இவரு இறந்து போயிட்டாருன்னு நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஒரு கிரகத்துல தூக்கி வீசிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ உயிரோடு தான் இருக்காரு. இந்த பிளானட்ல ஒரு கிராமம் இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அடிபட்ட நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் இவரை பார்த்தாலே இவரால் ஆபத்து வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. காமம் என்றாலும் என்னன்னே தெரியாத நம்ம ஹீரோவுக்கு அங்க ஒரு அழகான பொண்ணோட உடம்பா பாக்குறாரு. அந்த பொண்ணு மேல இவருக்கு லவ்வும் வருது. ஆனா அவளுக்கு கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த போதை மருந்து சோல்ஜர் இந்த பிளானட்ல தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு இந்த மக்களை கொலை பண்ண வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பீஸ்டா மாதிரி மக்களை காப்பாத்தினாரா இல்லையா? தமிழ் டப்பிங் கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி அதை விட சூப்பரா இருக்கு. ஒரு சில இடங்களில் படம் டால் அடிக்கும், ஆனா லேக் அடிக்காது. கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ எதிரிகளை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. IMDb ரேட்டிங் 6, நம்ம ரேட்டிங் 6.5. சோல்ஜர் போர் வீரன். 1995 அப்போலோ 13 நிலாவில் கால் வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நானும் நிலாவில் கால் வைத்தே ஆக வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ டாம். என்னதான் நாசாவில் வேலை செய்தாலும் நிலாவுக்கு போக வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் நிலாவுக்கு போக வாய்ப்பு கிடைக்குது. இவரு கூட 2 பேர் ராக்கெட்ல டிராவல் பண்ணிட்டு நிலாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூல் டேங்க்ல உராவி ஏற்பட்டு ஒயர் கட் ஆகி தீ பத்திக்கிட்டு ஏறிது. இதனால ஃபியூல் டேங்க்ல இருக்கிற பவர் குறையுது, ஆக்சிஜன் லெவலும் குறையுது. இந்த லெவலை வச்சுக்கிட்டு இவங்கள நிலவுக்கு போக முடியும், ஆனா பூமிக்கு வர முடியாது. எப்படி வந்தாலும் ராக்கெட்ல பவர் இல்லை. இதுக்கப்புறம் நிலவுக்கு போக போறாங்களா இல்ல பூமிக்கு எப்படி திரும்பி வர போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையை பெருமையா நினைக்கிற ஆடியன்ஸால மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தமிழ் டப்பிங், சினிமாகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 7.7, நம்ம ரேட்டிங் 7.4. அப்போலோ 13 நம்பி நாராயண். 2022 ரிலீஸ் ஆன பட்சஸ் கிராசிங். மிருகங்களை வேட்டையாடுவதே விளையாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ நிக்கலஸ் கேஜும் அவரோட கேங்கும். ஒரு பக்கம் காட்டு எருமைகளை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதன் மூலமா பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை முறை என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையா போய் லைட்டா லேக் அடி நடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங், சினிமோட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.5. பட்சஸ் கிராசிங். சிங்கத்தை வேட்டையாட மாட்டோம். ஏன்னா சிங்கத்தை நாங்க சாப்பிட மாட்டோம், சிங்கம் தான் எங்களை சாப்பிடும். 2023 ரிலீஸ் ஆன ப்ளூ பிட்டில் கற்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு வேட்டுக்கக பொருட்களை ஒரு ஆயா கண்டுபிடிச்சி அதை வச்சு பயங்கரமான ஆயுதத்தை உருவாக்க பாக்குது. ஒரு பக்கம் படிப்பை முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வராரு நம்ம ஹீரோ. ஹீரோட காமெடி ஃபேமிலி இவரை ரிசீவ் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வாடகை கட்ட முடியாமல் வீடு ஒர்க் ஷாப் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அப்செட் ஆயிட்டாரு. ஹீரோட சிஸ்டர் இவனுக்கு அந்த ஆயா வீட்ல வேலை வாங்கி கொடுக்குறா. அந்த ஆயாவுக்கு ஒரு மருமகள் இருக்கு, அவ தான் நம்ம ஹீரோயினி. அவ நம்ம ஆயா பண்ற சதி வேலையை தடுக்கிற. ஆயாவும் இவளை அடிக்க போற, நம்ம ஹீரோவும் தடுக்கிறான். ஆனா வேலை போயிடுது. நம்ம ஹீரோயினி உனக்கு வேலை நான் வாங்கி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறா. இவனும் அவளை நம்பி அங்க போறான். நம்ம ஹீரோனி அந்த ஆயாவோட கர்ப்பாம்பூச்சியை தூக்கிட்டு ஓடி வரா. ஒரு கட்டத்துல அந்த கர்ப்பாம்பூச்சியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புற. திறக்க கூடாதுன்னு வார்னிங்கும் கொடுக்குற. ஆனால் அதையும் மீறி நம்ம ஹீரோ திறக்கிறான். கர்ப்பாம்பூச்சி இவன் உடம்புக்குள்ள புகுந்து அரிசி எடுக்குது. இவனோட ஃபேமிலியும் இவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. பூச்சியும் இவனை சூஸ் பண்ணி சூப்பர்மேனா மாத்துது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ண போற சாகசங்கள் என்ன, ஆயாவோட சதி திட்டத்தை இவனும் இவனோட ஃபேமிலியை முறி அடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான லைட்டா லேக் அடிக்கிற படம். சிஜி ஒர்க்கு ஓகே. தமிழ் டப்பிங், சினிமோட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5.8. ப்ளூ பிட்டில் கரப்பா. 2024 ரிலீஸ் ஆன சர்வைவ். அழகான பொண்டாட்டி, அன்பான பசங்கன்னு வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டாம நம்ம ஹீரோ தன்னோட பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண கடல்ல குடும்பத்தை இறக்கி விட்டு நீச்சல் அடிக்க விடுறாரு, மீனும் பிடிக்க விடுறாரு. ஒரு பக்கம் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்கடா இங்கிருந்த கடலை காணோம், அந்த மாதிரி கடல் காணாம போய் பாலைவனமா மாறிவிட்டது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லேக் அடி நடிக்கும். பாலைவனத்தை காமிச்சிங்க ஓகே, கடலை காணாம போனது ஏன் காமிக்கல? ஏன்னா சிஜி ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா கையில காசு இல்லப்பா. தமிழ் டப்பிங் குப்பை, சினிமோட்டோகிராஃபி அருமை. IMDb ரேட்டிங் 4.6, நம்ம ரேட்டிங் 4.5. சர்வைவ். கடலே காணாம போனாலும் பாலைவனத்திலையும் பானிபூரி விற்போண்டா.